என்னைக்கோ ஏற்புடிச்சானே நம்ம முன்னோரு மண்ணுக்கே சூட வச்சானே. கொள்ளைக்கு வேலி நட்டாலும் குறவில்லாமலே வண்டுக்கும் பாத விட்டானே. ஏமம்பட்டி எல்லாம் சேரு அது குண்டா வந்தா சோறு, தொண்டை குழி நீரு அது மண்ணு சுமந்த சாறு. அன்னத்தை வாரி தந்தானே காணி நிலத்தை கீறி தந்தானே. வனத்தை சார்ந்திருந்தானே உழைக்கும் ஆதி சனந்தான் சேர்ந்திருந்தானே. கஞ்சி கொடுத்த பூமி பஞ்சபூதம் நம்ம சாமி, தாலாட்டுற தாயே வெத நெல்லுக்கு விவசாயி. குஞ்சுக்கும் தூக்கனா குருவிக்கும் நாத்து நட்டா சந்தோஷம். கல்லுக்கும் சில்லுக்கும் பேசும் நெல்லுக்கும் மூச்சிருக்கு புல்லுக்கும் காத்தடிச்சா ஓராசும். கண்ணங்கரு ஆகாயம் வெள்ளி பொடி தூவ பச்சை புள்ள ஏங்காடு ஒத்து கூட சாய. சந்தைக்கர போனாலும் என்ன வேலை நான் கூற தள்ளிவிட தோணாதே. வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் நூக்காம்படி கிராமத்தில் கம்பீரமா இருப்பான். வச்சு வானான்னா மிருதங்க பிச்சு ஓதுறான். அப்படியா நல்லா அடிக்கிறான். நல்லா வச்சு வாங்கணும். கோடை அடி மிருதங்க நல்லா பிரமாதமா அடிப்பான். தூக்கி அடிப்பான், அசந்துருவாங்க ஆட்டம் ஆடுறவங்கள. அதை மாதிரி அடிப்பான் பாவன். சின்ன வயசுலேருந்த கற்றுக்கணுத்து அதை மாதிரி எங்கள் பாட்டம் கற்றுக் கொடுத்ததா. திருவண்ணாமலை மாவட்டம்னாக்கா ராதான்னாக்கா எல்லா ஊருக்குமே எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். எங்க அப்பா வெள்ளவேடி, எங்க அம்மா சிலத்தாய், என் அண்ணன் ராதாகிருஷ்ணன், என் பெயர் ஹரிகிருஷ்ணன். நாங்கள் இந்த இயல் இசை நாடக மன்றம் என்ற கலையை கற்றுக்கும் பொழுது சுமார் ஒரு 12 வயசு என் தமையனுக்கு மிருதங்க அடிக்க ஆசை வந்து விட்டது. அதனால் என்ன செய்தார், யார் மிருதங்க அடித்தாலும் சரி தொடையிலே தட்டி தட்டி கொண்டு கற்றுக்கொண்டார். 2வது அன்னக்குடையை கவுத்து அதிலே அடித்தடித்து கற்றுக்கொண்டார். 3வது பனைமரத்தை அறுத்து அதிலே குடைந்து மிருதங்கம் கட்டி கற்றுக்கொண்டார். பிறகு நாதமணி வாதியாரிடம் சென்று பாலாந்தல் சென்று அவரிடம் கற்றுக்கொண்டார். பிறகு மணிவாதியார் மிருதங்க ஆசிரியர் அவரிடம் சென்று மிருதங்கத்தை கற்றுக்கொண்டு ஊரூராக சென்று இன்றைக்கு பேரும் புகழும் பெற்று சிறப்பாக வாழ்ந்து கொண்டு வருகிறார். ராதான்றது எங்கள் பெரியப்பா தான். எங்கள் பெரியப்பா நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துன்னு இருக்கிறேன். என்னை தூக்கி வளர்த்தாங்க. அவர்கிட்ட நான் கொஞ்சம் பெருசாக ஆகும்போது படிச்சுட்டே நான் அப்போ அவர் கூட போவேன். நாடகத்துக்கும் போவார். நான் அழுவேன். அம்மா அப்பா வேணான்னு சொல்லுவாங்க. நானும் அழுவேன். நான் போயிடுவேன் அவர்கிட்ட, பெரியப்பா கூட. அதனால் நான் போயிட்டு அவர் அடிக்கிறத நான் பார்ப்பேன். ரொம்ப விரும்புவேன். அவர் அடிக்கிறது நல்லாயிருக்கும், கேட்கறதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். நான் கிட்டே போயிட்டு நான் நின்றுனே பார்ப்பேன். அவர்கிட்ட நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த மாதிரி எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு குருநாதர் அவர் தான். மிருதங்க அடிச்சதில் அவருக்கு கோடையடி மிருதங்கன்னே பேர் அவருக்கு. ஆனால் பேர் இன்னும் ராதா தான். ஆனால் அவருக்கு என்னான்னு பேர், இந்த மாதிரி நல்லா அடிக்கிறாப்புல அப்படின்ட்டு கோடையடி மிருதங்கன்னு. சின்ன வயசுலேருந்து நமக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க. அதில் நம்ம அதுவும் நம்ம ஊர்லேயே நம்ம பார்த்த ஒரு இன்ஸ்பிரேஷனாக அது ராதா மாமா தான். எப்படின்னா எந்த நேரமும் ஒருத்தர் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறது இருக்குல்ல, அது நம்ம பார்க்குறப்பலாம் நமக்கு ஆச்சரியமாகவே இருக்கும். இந்த 40 வருஷமும் அவர்கிட்ட ஒரு சலிப்பே இருந்ததில்லை. நம்ம ஒரு வேலையை 10 வருஷம் செஞ்சாலும் நமக்கு அதில் ஒரு சலிப்பு வருது. ஆனால் அவர் ஒரு 40 வருஷம் செஞ்சுருக்காரு.
இந்த 40 வருஷமும் டெய்லி இங்கே ஆட்டம் இங்கே ஆட்டம் இங்கே ஆட்டம்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டோடு தான் போயிட்டுருக்காரு. ஊரை சுற்ற அளவில் ஒரு 50 கிலோமீட்டர் அளவு அவரே மிருதங்கத்துக்கு பெரிய சக்கரம் வச்சாரு. அவருக்கு கோடையிடி மிருதங்கன்னு அவருக்கு பட்டமே கொடுத்துருக்காங்க. மகாபாரதத்துல தான் சொல்லுவாங்க, ஏகலைவன் ஒரு துரோணாச்சாரி உருவத்தை வச்சு அந்த தொழிலை கத்துக்கினாராம். அதுபோல ஒரு ஆசிரியரை வைத்து தான் இந்த தொழிலை கத்துக்கணும். ஆனா படிப்பறிவே இல்லாத, பள்ளிக்கூட வாசமே இல்லாத, தான் சொந்த முயற்சியால இரவுல எப்ப பார்த்தினாலும் எங்க வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல உட்காந்து இந்த மிருதங்கத்தை தட்டிக்கிட்டு இருப்பார். ராதா என்பவர் கர்ணமோசத்துக்கு இந்த விருத்தம் சோகபவனை சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி திறமையாக வாசிக்கக்கூடியவர். அதுமாரி கலையறி கூட்டும் போது மிக அந்த 32 அடியும் புறமாக அடித்து கலையறி கூட்டி அற்புதமாக அந்த பாட்டு கலையறி கூட்டம் பாட்டை சிறப்பாக அடிப்பார். வருஷத்துல ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 200 நாள் நாடகத்துக்கு போவார் மிருதங்கம் அடிக்க. அவர் வந்து நல்லா சிறப்பாக அடிப்பார். அந்த ரவுண்டு பூராவே அவருக்கு நல்லா தெரியும். மிருதங்கமும் அடிப்பார், எங்களா கூட வந்து நாடகமும் ஆடுவார். ஆரம்பத்திலே நான் மிருதங்கம் கற்றுக்கணும்னு ஆர்வமாக தொடையில் அடிச்சு கற்றுக்கினேன். அப்புறம் இந்த ஆதி அடுத்தாலம் ரோபகம் ஜம்ப திருப்படை யாகத்தாளம் இது எப்படி சாமின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை கேட்டு மிருதங்காரை கேட்டு அன்னக்குடியை கவுத்துட்டு போக தேவையை உருவிச்சிட்டு அடிச்சு கற்றுக்கின்னு முத சம்பளத்துக்கு 25 ரூபாய்க்கு போனேன். அப்புறம் 75 ரூபாய் வந்துச்சு. அப்புறம் 105 வந்துச்சு. ஓ பரவாயில்ல குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் சுப்பிரமணிய வாத்தியார் வேம் இப்போ தான் செதுட்டாப்புல இவங்க 2 பேரும் அடிப்பாங்க. அப்போலாம் வந்து சம்பளம் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து 2 ரூபாய் தான். அப்பயே நின்றுபடியே அடிச்சுங்க அடிப்போம். தொடையில் நின்றுபடியே அடிச்சுங்க வந்துட்டு அந்த அடி நமக்கு தேவைப்படுதுறான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரும் மிருதங்கம் அடிக்கிறதுக்கு பார்த்தா அந்த அடி அவங்களே கூட போட்டிருக்கோம். முயற்சி பண்ணி கேட்டு நான் கற்றுக்கினேன். அந்த தொழிலில் 30,000 கஷ்டப்பட்டு ஓய்ச்சா கூட சரி. ஆனால் ஆட்டோன்னா கிளம்பிடுவேன். எது யார் சேர்த்தாலும் வேண்டாலும் விடவே மாட்டாங்க. நாடகத்தை போய் நட்டி ஆகணும். நம்ம ஆட்டம்னா எனக்கு அப்பயே இன்ட்ரெஸ்ட் தான். நான் எப்பயும் இருந்தாலும் எந்த நேரத்தில் சரி 12 மணியா 1 மணியா கூப்பிட்ட கொண்டு ஓடி நிற்கணும்ட்டு. கோடையிடி மிருதங்கன்னு அவரு மிருதங்க, ஆனால் ராதான்னு சொன்னால் தெரியாது. கோடையிடி மிருதங்கன்னாவே திரும்பி பார்ப்பாரு. காரணம் என்னன்னா அவர் மிருதங்கத்தை அந்த அளவுக்கு அடிக்கிறதால தான். 2 பேர் அடிக்கக்கூடிய அடியை அவர் ஒரே ஆள் அடிப்பார். சபாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி ஒரு சுத்திட்டு நிற்பேன்னு அவர் பார்ப்பாரு. நான் நிற்க மாட்டேன். கரகரன்னு சுத்தினே இருப்பான். அவர் அடிச்சுனே தான் இருப்பாரு. சுத்தினே தான் இருப்பான், அடிச்சுனே தான் இருப்பேன். அவன் அசந்தாரம் நான் விட மாட்டேன். நடையும் போடுவேன், பாட்டுக்கும் போடுவேன், சுத்துறானுவான், நட போடுறானுவான், விட்டவே மாட்டான் அவனை. அவனா அசந்து வீட்டுக்கு உள்ள போனா தான் வேச கட்டு. அவர் அசரணும்னு நான் பார்ப்பேன். ஆனா என்னதான் அசர வைப்பாரு. அதனாலதான் அவருக்கு கோடையிடி மிருதங்க எனக்கு ஜோகர்னு பேரு. அவருக்கு எனக்கு பிடிச்ச பாட்டு அதே மாதிரி அவருக்கு பிடிச்ச அடி அந்த மாதிரி தான் அடிப்பாரு. நான் வந்ததுமே அந்த பாட்டு தான் தரையில பாடுவேன். மகிட சம்பாரி மாலையிட்டவா அந்த பாட்டு நல்லா அடிப்பாரு. நானும் பாடுவேன். நல்லா இருக்கும். அவங்க இல்லைன்னா நம்ம குடும்பம் கிடையாது. அவங்க ஆகி வச்சு வச்சாலும் நம்ம சாப்பிட முடியும். நம்ம எங்கன்னா ஓடுறோம் ஓடி வரோம், ஆட்ட மாட்டை பார்த்துக்கிறாங்க. இந்த நல்ல நாள் வருது, நல்ல குழம்பு தான். நேற்று கூட கருவாட்டு குழம்பு வச்சாங்க, பொங்கல் சோறு ஆகுறாங்க.
எங்க மாமா வந்து ஒரு நடிகர் வந்து வெளியே திரையை விட்டு வெளியே வந்தா என்ன வார்த்தை பேசுகிறார்களோ அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி வாசிப்பாரு எங்க மாமா. அந்த நடிகன் வந்து தவறு பண்ணி வந்தா கூட அவனை வந்து இவர் மிருதங்கத்தில் ஈத்துக்குன்னு வந்துருவாரு. சிறந்த நடிகனா கொண்டாந்து அவரு சேர்ப்பாரு. திருக்கல்யாணத்தில் வந்து வீமஜன வேஷம் கட்டும் நான். அந்த வீமஜன வேஷத்துக்கு வீமஜன மகாராஜன் வேடிக்கை உள்ள அசாதிரன் சொம சுந்தரவன இப்போலவே விமஜன ராஜன் சுந்தரன் போல் வந்து மேவினேன் விமஜன ராஜன் சபாஸ். இந்த பாட்டுக்கு நான் நாடகம் ஆடி அசர் அளவுக்கு ஒரு மிருதங்க வாசிப்பார் சிறப்பா. தெருக்கூத்தில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலரி கூட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த கலரி கூட்டுறப்போ நான் ஒரு நாள் உட்காந்து அடித்து பார்த்தேன். அப்போ அடிக்கும் போது எதிரில் ஒருத்தர் உட்காந்தா தான் நானும் அடிப்பேன். எனக்கு அவ்வளோ அடிக்க தெரியாது. அதனால் எதிரில் உட்காந்து ஒருத்தர் அடிச்சு அப்போ தெரிஞ்சிச்சு. அதை முடிக்கவே முடியலனால கையெல்லாம் ரொம்ப வலிச்சிச்சு. அப்புறம் இந்த விரலில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அடிச்சு மிருதங்கத்தை அடிச்சு வெடிச்சு ரத்தம்லாம் வந்திருக்கு. நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். அப்போ தெரியாது எனக்கு. நான் உட்காந்து அடிக்கும் போது தான் அதனோட ஃபீலிங்ஸ் அதோட எஃபெக்ட்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. மிருதங்கத்துக்கும் அவருக்கும் இருக்கிற கனெக்ஷன் வந்து அது எந்த மாதிரியான ஒரு கனெக்ஷனே சொல்ல முடியாது. அவருடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் பார்ட்டு தான் அது. ஒரு 2 கை 2 கால் மாதிரி அவருக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் மிருதங்கம் தான் அது. ஏன்னா எந்த நேரமும் அப்படியே ஒரு ரிதத்திலே இருப்பார். எல்லாருக்குமே வந்து ஒரு 10 மணிக்கு இருக்கிற ஒரு எனர்ஜி வந்து காலையில் ஒரு 3:30 மணிக்கு இருக்காது வெடிகாலம். ஆனால் ஒரு 10 மணிக்கு ஒரு எனர்ஜி இருக்குன்னா அதே எனர்ஜி வெடிகாலம் 3:30 மணிக்கு வச்சுக்கணும். அந்த எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னா அந்த வேலையை முடிக்கணுன்ற எனர்ஜி இல்லை, அதில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் நினைக்கிறேன். நான் சொந்த தம்பி பிள்ளைய வச்சு மிருதங்கம் கற்றுக் கொடுத்து இவர் ஒரு பக்கமும் தம்பி புள்ள ஒரு பக்கமும் மிருதங்கம் வாசிக்கிறாங்க இந்த நூக்காம்பாடி கிராமத்தில். ஃபர்ஸ்ட் வந்து ஆதி, அடத்தாளம், ரோபகம், ஜம்ப, திருப்பிட, ஏகத்தாளம். இது வந்து பெருத்த ரோட்டு மாதிரி பைபாஸ் மாதிரி. இதில் அவன் பாட்டு பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி அடிக்கிறது கலை. அந்த கலை ரோட்டு சின்ன பிரியுது பாரு, அதை மாதிரி பிரியுது. அவன் எது பாடுறானோ அந்த மாதிரி நம்ம வாசிக்கணும். தறி எடுத்தோம் தத்தித்தான் ஃபர்ஸ்ட் வர்றோம். 2வது தறி எடுத்தோம் தலாங்கிறது கத்தி தத்தி தலாங்கிறது கத்தி தத்தி தலாங்கிறது தாங்கிறது கத்தி தத்தித்தம் 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 ஏகத்தாளம். ஸ்கூல்லையும் ப்ராக்டிஸ் பண்ணி நான் தெருக்கூத்து எடுத்துகிட்டு போனேன். ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு வந்தோம். அவர் வந்து ட்ரைனிங் பண்ணார். 40 வருஷமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கார். இவ்வளோ வயசாக இருக்குது. இப்போ வரைக்கும் கூட அவருக்கு வந்து ஒரு யூகோவே இருக்காது. நான் வந்து ஒரு பெரிய ஆள் அப்படின்றத ஒரு காமிச்சிக்கூடிய ஒரு தன்மையாக அவர்கிட்ட இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா இப்போ வந்து அவர் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரை சுற்றி ஒரு 100 கிலோமீட்டர் சுற்றி எல்லா தெருக்கூத்து நடக்கிற எல்லா கிராமங்களுக்கும் அவர் தெரியும். அவர் நினச்சாருன்னா ஒரு ஹீரோ மாரி தான் அவர். திருவண்ணாமலை, விழுப்புரம், வேலூர் வரைக்கும், இந்த பக்கம் ஆரணி, காஞ்சிபுரம் வரைக்கும் எல்லாருமே தெரியும். ஆனால் அவர் ஒரு ஹீரோ மாரி. அவர் போகலன்னா ஒரு நாள் தெருக்கூத்தியை கூட நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ ஒரு பவர் இருந்து கூட ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது கிரவுண்டடாக இருப்பார். நம்ம எப்போனா ஊர்லேருந்து வந்தால் கூட அவ்வளோ அன்பாக பேசுவார். எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர்லேயே வந்து இவ்வளோ அன்பாக இருக்கிற ஒரு மனுஷனாக வந்து அது ராதா மாமா தான் நினைக்கிறேன். ஆனால் அவனுக்கு ஓவி இல்லை, நிலத்தையும் பார்க்குறான், விவசாயம் ரொம்ப கடுமையாக உழைக்கிறான். கரெக்டாக சொன்ன டைமுக்கு வந்துடுவார் மிருதங்க அடிக்கிறதுக்கு, நாடகத்துக்கு. எங்கே இருந்தாலும் சிறப்பாக வந்து செஞ்சு கொடுக்கணுன்ட்டு முன்னாடியே வந்துடுவார். அவரை பொறுத்தளவுக்கு விவசாயம், பால், மாடு, ஆடு போன்ற கால்நடை வளர்ப்பிலும் முக்கியத்துவமாக இருக்கார். அதுவும் இல்லாமல் தெருக்கூத்து கலை, இயல் இசை, நாடகம் 3 தமிழுடையது நம்ம தமிழ். அதில் இசைக்கலையிலே முக்கியத்துவம் மிருதங்கம் முக்கியத்துவம் கொடுத்து அவர் சின்ன வயசுலேருந்து மிருதங்கத்துக்கு பெரிய ஈடுபாட்டோட இசைக்கலையை வளர்த்து வர்றாரு. மிருதங்க தொழிலை சிறப்பாக கற்றுக்கின்னு பல ஊர்களுக்கு ஒரு நாளும் ஓய்வில்லாத அவ்வளவு அற்புதமாக கேட்க அவ்வளோ இனிமையாக இருக்கும் அந்த மிருதங்க வாசிக்கிறது. அவங்க கூட போயிட்டு வந்து வெடிஞ்சு அவங்க வந்து கூட தூங்க மாட்டாங்க.
சாப்பிட்டு போயிட்டு திருப்பி வேலை செய்வாங்க. ஓலை வெட்டி கொட்டை போடுறது, அண்டை வெட்டுறது, நாற்று நட்டுறது, நாற்று பிடுங்குறது எல்லா வேலையும் செய்வாங்க. செஞ்சுட்டு உருக்கன்றது கொஞ்சம் தான் உருங்குவாங்க. தூங்குறதும் கொஞ்சம் எல்லாமே கொஞ்ச நேரம் தான். வேலைன்னு தான் போயிட்டு இருப்பாங்க. நைட் ஆனாலும் நாடகத்துக்கு போயிடுவாங்க. அப்புறம் அவர் வேலையை பற்றி சொல்லணும்னா எங்கள் ஊரில் தெருக்கூத்து தான் ஒரு பெரிய திருவிழா. பாரதம் கூத்துன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு பெரிய திருவிழான்னு வச்சுங்களேன். அந்த திருவிழாவில் ஒரு 7 நாள் நடக்கும். அந்த 7 நாளுக்கும் இவர் தான் மிருதங்கம் அடிப்பார். அந்த 7 நாளும் வெறும் நம்ம பாரதத்தை பார்க்குறதுக்கும் தெருக்கூத்தை பார்க்குறதுக்கு நமக்கு பயங்கரமாக டயர்ட் ஆகிடும். ஆனால் அவர் அதில் மிருதங்கம் அடிச்சிட்டும் அதே சமயம் வேலையும் செஞ்சுட்டு இருப்பார். எப்படி சொல்கிறேன்னு வச்சுங்களேன், நைட்டு தெருக்கூத்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. தெருக்கூத்து பார்த்துட்டு காலைல எழுந்து கொல்லிக்கு போயிட்டு மாடு கட்டிட்டு அப்படியே ஸ்கூல் கிளம்பி போவோம். ஸ்கூல் கிளம்பி போனாலும் நமக்கு ஒரு அரை தூக்கத்தில் இருக்கும். திரும்பி ஸ்கூல் கிளம்பி ஈவினிங் வரும்போது ஒரு அரை தூக்கத்தில் இருக்கும். வந்து தான் தூங்கிட்டு திருப்பி நைட்டு அந்த ஒரு 7 நாளுமே ஒரு அரை தூக்கத்தில் தான் நம்ம ஸ்கூல் போவோம் வருவோம். ஆனால் இவர் அந்த டைமில் இவர் பார்த்தா அப்படி எப்படின்னா, இப்போ நாங்கள் காலையில் நம்ம அந்த தெருக்கூத்து முடிச்சுட்டு நம்ம கொல்லிக்கு போனோம்னா மாடு பால் கறந்து இருப்பார். சரிண்ணா மாடு பால் கறந்து எப்படா தூங்குவார்னு யோசிச்சுட்டே இருப்போம். சரி போயிட்டு திரும்பி நம்ம ஸ்கூல் கிளம்பி வரும்போது பார்த்தோன்னா ஆடை ஏரிக்கரைக்கு ஓட்டு போயிருப்பார். ஆனால் ஆடு நம்ம அதுக்கப்புறம் தூங்குவார் பொழுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு திரும்பி வருவோம். திரும்பி வரும்போது பார்த்தோன்னா திருப்பி ஈவினிங் பால் கறந்து இருப்பார், இல்லை மாட்டை கட்டின்னு இருப்பார். சரி எப்போ தானே தூங்குறான்னு சொல்லிட்டு நம்ம வீடு கொல்லிக்கு போயிட்டு கொண்டாந்து தூங்கிட்டு ஒரு 10 மணிக்கு தான் தெருக்கூத்து வருவோம். நம்ம தெருக்கூத்து வந்தால் அதுக்கு முன்னாடியே அவர் மிருதங்கம் அடிச்சுன்னு இருப்பார். ஸோ இது இப்போ எங்கள் ஊரில் ஒரு 7 நாள் தான். ஆனால் அந்த சீசன் ஐ திங்க் ஒரு மார்ச்சில் ஸ்டார்ட் ஆகி நவம்பர் வரைக்கும் போகும். ஒரு அந்த 5, 6, 7 மாதம் கண்டினியூவாக நைட்டும் ஒர்க் பண்ணிட்டு பகலும் ஒர்க் பண்ணிட்டு, நைட்டும் ஒர்க் பண்ணிட்டு பகலும் ஒர்க் பண்ணிட்டு, தூங்குறது எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மணிலேருந்து ஒரு 5 மணிக்கு தான் தூங்குவார். நாங்கள் திருப்பதி போய் வரோம். நாடகம் முடிச்சுட்டு எப்பயுமே என்ன பண்ணுவோம், வருஷத்துல ஒரு முறை திருப்பதி போய் வருவோம். பாத யாத்திரையா போய் வந்தோம். அப்படி போய் ஒரு வருஷத்துல கைனில ஒரு கட்டுவிரியம் பாம்பு கட்டிடுச்சு. பெரிய ஆஸ்பத்திரியில ஜிஹெச்ல முடியாதுன்னே சொல்லிட்டாங்க. கரும்பு தோட்டம் தண்ணி கட்டி போனோம். தண்ணி பாஞ்சிக்கினே இருக்குது. வரப்புள்ள மோட்டை இறங்கிடுச்சு. அந்த மோட்டையை அடிச்சதுக்காக அந்த கண்ணாடி வரையும் பாம்பு காலில் பிடிச்சி கட்டி பிடிச்சி பார்த்தேன். ஒன்னடியே அங்கே தழை ஒன்று இருந்துச்சு. அந்த தழையை முன்னுக்குன்னே ஓட்டமாக ஓடியாந்தான் எனக்கு பழக்கமான ஒருத்தர் ரோட்டில் இருந்தான். ஒன்னடியே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டான். இது போனால் அங்கே போனாக்கா தோட்டக்காலுக்கு வர்றதுக்கு கண் தெரியாத காதெல்லாம் தொங்கி போச்சு. ஒன்னடியே இங்கே ஆகாதுன்னு ஊசி போட்டு என்ன வேலூர் அனுப்பிச்சிட்டாங்க. வேலூர் போயிட்டு 3 நாள் இருந்து அப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணின்னு நான் வீட்டுக்கு வந்தேன். அப்போ தான் நிலவுரே வந்துச்சு. அந்த தெய்வம் தான் காப்பாத்துச்சு. ஏன்னா பயப்படாதனா சத்தியமா நீ வருவ அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு நல்லா மிருதம் அடிக்கிறாரு. அவங்க அண்ணன் தம்பி 2 பேர், இளையராஜா, கங்கை அமரன். சின்ன 12 வயதிலே நான் நாடகத்தில் ஜாயின் ஆனேன். முதலாக எனக்கு வீர கிங்கிலீர் கொடுத்தார் மைக்க மாதியார். அதை கத்து ஆடினேன். என் தம்பி ஹரிகிருஷ்ணா கொடமாடி பறையமாட்டு ஆறுமுகிட்ட இருக்கு சொல்ல. ஸோ அவன் குக்களி கட்ட மாதிரி ஆடுவான். எந்த வேஷம் கட்டினாலும் சரி துள்ளி ஆடுவான். அப்படி இருந்தவன் ஆளியில கை விட்டுனான். 2வது டிரான்ஸ்பாரத்தில் ஏறி பீஸ் போட போயிருப்பானான். கத்தி ஆப்பாவாத கை டக்குன்னு கட் பண்ணிடுச்சு, வெந்து போய். அதோட எங்கேயும் போகல. அவன் வீட்டாட பாலமாட்டுக்காரனுங்கன்னு அப்படியே வீட்டாட இருக்கிறான். ஆனால் ஒரு கை தான். அவனை மாதிரி 4 கைக்கான வேலை செய்ய முடியாது. அம்மா ஸ்பீடு ஒரே கையில வெட்டுவான். மரம் எந்த மரமாக இருந்தாலும் கைக்கு அடியில் வெட்டி அப்படி காலையில் நிற்கும் போவான். அவன் கம்மியான ஒரே கையில சாணி வருவான், ஒரே கையில உரம் போடுவான், ஒரே கையில ஊரியா போடுவான். பூரா வேலை ஒரே கையில அண்டை கொத்துவான். பங்கும் அவனுடைய வேலை யாருமே செய்ய முடியாது. நானே ஆச்சரியப்பட்டுங்க, என்னன்னா ஒரு கைக்காரன் ஒரு சமயம் அப்படியே தூக்குறான் பாடுறான் அப்படின்னு. ஒரே கையில் தான் தூக்கும். நான் 2 கையில தூக்க முடியாது என்னால. அந்த தீவன பேர் மாட்டுக்கு எந்த துரோபத துர்ச்சாதன புலி. அவன் எந்த வேஷம் கட்டாத வேஷமே கிடையாது. அவனுக்கு எடுத்ததுமே அவன் தான் மேலே கட்டுறதுக்கு பாட்டு பாடுறவனே அவன் தான். ஆமா, அவன் பாடினா தான் எனக்கே பிடிக்கும். எடுத்ததுமே ஜெய கேனோ அண்ணனார் அழைத்தார் என்று அவலமொழியை கேட்டு குன்று போல குதித்து கொப்பளம் ஆர்ப்பரித்து
மண்ணுவின் அதிரம் தாண்டி மகாராஜன் துரியன் தம்பி, மண்ணுவின் அதிரம் தாண்டி மகாராஜன் துரியன் தம்பி, துண்ணிய துர்ச்சோதனன் சீக்கிரம் உணவுக்கு வருகின்றேனே. சபகாம் தம்மை நடத்ததாய் கேள்விப்பட்டு தூசுவாசனும் துர்ச்சோதனபடி சீக்கிரம் சபைக்கு வருகின்றேன். 32 மேலதளம் தாம் தாம் என்று முடங்கி வந்த ஷாபாஷ். அடே, என் தந்தை பெயர் திரிராட்சித மன்னன், என் தாய் பெயர் காந்தாரி அம்மை, என் தமையன் பெயர் துரியோதன மகாராஜன், என் பெயர் தூசுவாசனும் துர்ச்சோதனபடி. என் கரத்தில் என்னென்ன தாங்கி கொண்டு வருகிறேன் தெரியுமா? வில், வேல், ஈட்டி, பில்லி, பாலா, கத்தி, கோடாலி, இப்படி சொல்ல தைக்கிற 32 ஆயுதங்களை தாங்கி வருகின்றேன். அடே, பலஜோதி மார்பில் சொந்த காலில் நிற்பான், தனித்து வாயிறவன் அவன். இப்போ அவன் இப்போ யார் ஸ்டேயிங் பிடிக்காது. அப்படி அவன் அப்படியே அந்த ஆளு ராதா. எப்படி பண்ணாலும் சரி கட்டிடுவான் மருந்தங்க அடிச்சாத்தா. என் தமையன் 61 வயதாகிவிட்டது. எனக்கு 60 வயசு ஆகிறது. இன்னும் கொஞ்சம் பேரும் புகழும் பெற்று இன்னும் சில நாள் அடித்து பேர் பெற்று புகழும் வர வேண்டும் என்று காளியம்மனை வேண்டிக் கொள்கிறேன். இவ்வளவு நாளா எங்களுக்கு சிறப்பா நடத்தி கொடுத்தாரு. இந்த ரவுண்டே அந்த நோக்காம்பாடி சுத்தி வளைச்சி இருக்கிற கிராமம் அத்தனை கிராமத்துக்கும் போவாரு நாடகத்துக்கு. வயசாகிற வரையும் எங்களுக்கு அவர் மிருதங்க அடிச்சு கொடுக்கணும், நல்லா சிறப்பா செஞ்சு கொடுக்கணும். எங்களுக்கு அவர் நல்லா இருக்கணும். அவர் நல்லா இருந்தா தான் நாங்களுக்கு மிருதங்க அடிக்க முடியும். அந்த அருளை ஆண்டவன் அவருக்கு தரணும். நம்ம மனிதர்கள் இந்த ஆர்ட் அண்ட் ஆர்டிஸ்ட்டு தனித்தனியாக பிரிக்காமல் ரெண்டுமே மெர்ஜ் பண்ணி வாழ்றதுனால தான் அவங்களால இது ஒரு வேலையாக பார்க்காம இதை இவ்வளோ பேஷனேட்டாக இவ்வளோ நாள் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். அவரை பார்த்து நான் சிலதை கற்றுக்கணுன்னா அவரை பற்றி பெருமையாகவே பேச மாட்டார். ஏன் இந்த மாதிரிலாம் அடிக்கிற போகிற காசு கேளையா, நீ உன்னேக்கிற நான் கேட்கத்தாக்குதையா அப்படின்னு நான் கேட்கறேன்னு வச்சுக்க. அடா போடாடே போடா, இது என்னடா நீ வர நாளைக்கு பூண்டா, அவங்க அன்பு தாண்டா நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவார். நம்ம கை கால் நல்லா இருந்தால் போதும், பணம் தேவையில்லை, முக்கியம் கிடையாது. இன்னும் அவர் புகழ் இந்த உலகம் எங்கும் பரவணும். அவர் இன்னும் நல்ல ஒரு 100 ஆண்டு வாழணும்னு நாங்கள் அந்த சீனிவாச பெருமாளை வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் இந்த கலையை இன்னும் இருக்கிற நாள் முழுவதும் அவர் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சாதிக்கக்கூடிய திறமை அந்த அளவுக்கு கடவுள் கொடுத்துக்கிறான் அவனுக்கு. இந்த மாதிரியான எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத கலைஞர்கள் எல்லா கிராமங்கள்லையும் இருக்காங்க. அப்படி அந்த கலைஞர்களில் ஒரு மனிதர் தான் ராதா மாமாவா நினைக்கிறேன். எந்த நாடகத்துக்காரும் விடுறதில்லை. 24 மணி நேரத்துக்கும் அந்த தொழிலை அவர் ஒரு உயிரா. ஏன்னா அது மிரு தங்கம். அந்த தங்கத்தை இவர் அந்த தங்கமான தொழிலை கற்றுக்கின்னு அவ்வளோ அற்புதமாக சேவை செஞ்சுக்கிட்டு இந்த தொழிலை நடத்திக்கிட்டு வராரு ஐயா ராதா அவர்கள். வெளியில மற்ற விடமாட்டுக்கிறாங்க, இட்டு போடுறாங்கண்ணா. ஒரு நைட்டு கூட விடமாட்டுக்கிறாங்க. நீ தான் வரணும், கும்பிடிக்காரனா வரணும், நீ தான் ஓட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிங்கிறாங்க. இப்போ எல்லாம் பங்குனி 5 எனக்கு ஓட்டி கொடுக்க என் முடியல. 3 கம்பெனிக்காரன் கூப்பிடுறான். நான் எந்த கம்பெனிக்கு போகிறது ஒன்றும் புரியல. அப்படியே உக்காந்துங்கிறேன். சரி பார்க்கலாண்டான்னு. பிரமாதமா ஓட்டி கொடுக்கணும் மக்களுக்கு. எனக்கு கலையில சிறந்த கலை நாடக கலை முக்கியமா எனக்கு தேவைப்பட்டது. அதான் அதில் தான் நான் வாழ்ந்தனேன்.